இது உங்கள் நியூஸ் 5. சென்ற பொழுது சில பேர் யானையால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்கள் எதிர்பார்க்காமல் நடந்த ஒன்று. அதில் பாஸ்கர் என்ற ஒருவர் அந்த யானை தண்ணீர் குடித்து விட்டு திரும்புகிற பொழுது அவருக்கு அந்த யானை வருவது தெரியவில்லை. அவர் சொன்னது எங்களிடத்துல. அப்பொழுது அந்த இடத்துல போய் அவர் போன பொழுது அது தாக்கிவிட்டது. இப்பொழுது காலில் ரெண்டுலேயும் அடிபட்டிருக்கு. அதுக்கு உண்டான சிகிச்சை மிகுந்த சிறப்பான சிகிச்சையை மருத்துவமனையில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த மருத்துவமனையிலே சிறப்பாக சிகிச்சை கொடுப்பதாக எங்களுக்கு தெரிவித்தார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இங்கே சென்று அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். வால்பாறையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணத்தால் நாங்கள் அங்கே சென்று வந்த பொழுது நேரம் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. எனவே அவரை பார்த்து நாங்கள் ஆறுதல் சொல்லி மருத்துவர்களும் மிக விரைவாக அவர் நலமடைவதற்கு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் இந்த தாக்குதலில் இறந்திருக்கிறார். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு இவர் பாதிக்கப்பட்டதற்காக அவர்களுக்கு மருத்துவ உதவிக்காக ஒரு 59,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அதுபோல் மேலும் 2 பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், தனியார் மருத்துவமனையில். அவர்களுக்கும் அதே மாதிரியான உதவி அரசுடைய சார்பாக செய்யப்படுகிறது. மரணமடைந்த குடும்பத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிவாரணமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை நேரடியாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு அந்த குடும்பத்தையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய பொறுப்பில் சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர்களும் செய்திருக்கிறார்கள். எனவே இது மிக பாதுகாப்பாக ஒரு இருக்க வேண்டிய இடம் அந்த இடம் என யானை வருவதை நாம் தவிர்க்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட இடங்களில் சென்று வரக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் இப்பொழுது ஈரோடு மாவட்டத்திலேயும் சரி, கோவை மாவட்டத்திலேயும் சரி, சில இடங்களிலே யானை ஒரு எல்லை தாண்டி வருகிறதா என்பதை துறையினுடைய சார்பாக அவர்கள் கவனிக்கிறார்கள். எனவே அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை துறையினுடைய அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து சில கருத்துக்களை எங்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் துறை அவ்வளவு கவனமாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் விரும்புகிறோம். இல்லை, அது ஒவ்வொரு சீசன்லேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அது நடக்குது. அதை ஒழுங்கு பண்ணுறாங்க. இப்படி இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்டில் அல்லது பக்கத்து மாவட்டங்களில் ஏற்படுகிற ஆபத்து நமக்கு ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணுறோம். இப்போ நம்ம போய் அங்கேயே கூட இந்த லேண்ட்ஸ்லைடு எப்படி நடந்தது,
அந்த பில்டிங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கா அல்லது மேலேருந்து வந்து பில்டிங் மேலே விழுந்திருக்கா, இந்த மாதிரி பல விதமாக சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து போய் ஒரு சர்வே மாதிரி எடுத்துகிட்டு இங்கே நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் வனப்பகுதியில் இருக்கிற இந்த ஆக்கிரமிப்பு ரெசார்ட்டுகளோ இல்லை மற்ற கட்டிடங்களோ இது வரைக்கும் கோயிலுக்கு ஒரு நடவடிக்கை கூட எடுத்தது இல்லையா? இல்லை, அதாவது ஃபாரஸ்ட்டில் போய் அந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரேராக தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இதே அலோவ் பண்ண மாட்டாங்க. கோயில் வந்து ஏதாச்சும் ஒரு ரோடு போடுறதுக்கு கூட அவங்க அவ்வளோ சுலபமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி இருந்ததுன்னா அந்த துறையினுடைய சார்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழ் புதவன் வந்து இதில் அரசு கலைக்கல்லூரியில், அதற்கு அடுத்து வந்து உக்கடத்தில் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த கனியூரில் தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை திறப்பு. இந்த 3 நிகழ்ச்சி அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே